கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். செல்லக்குட்டீஸ், நம்மளுடைய தேவனை பற்றின அறிவை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும், நம்மளோட வாழ்க்கையில நல்ல வழியில நடக்கணும் அப்படின்றதுக்கு தேவனோட வேர்டிங்ஸ் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கைடன்ஸா, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்குது. ஆனா அதை விட ரொம்ப இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்களோட சத்தியங்களை நம்ம இருதயத்துல எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். அப்படி தேவனோட வார்த்தைகள் நம்ம இருதயத்துல ஆழமா பதிய வைக்கும் போதுதான் நம்மளால தேவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அவருடைய ரொம்ப குளோரியஸான, ரொம்ப லவ்வபிளான குணத்தை நம்மளால டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம பைபிள்ல இருந்து நம்ம கத்துக்கிற இந்த நல்ல பாடங்களை நம்மளுடைய டெய்லி லைஃப்ல கரெக்டா யூஸ் பண்றதுக்கு நமக்கு இது ரொம்ப உதவி செய்யும். தேவனோட வார்த்தைகளை நம்மளுடைய இருதயத்தில் வச்சிருக்கும் போதுதான் தவறான காரியங்களையோ அல்லது பாவங்களையோ செய்யாம நம்மளை பாதுகாக்க முடியும். நமக்கு பாவம் செய்யணும்னு தோணாது. அதே மாதிரி நம்ம பாவம் செய்யாத மாதிரி இது ஒரு கேடயம் போல, ஒரு வெப்பன் போல நம்மளை பாதுகாக்கும். எனவே குழந்தைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஏதோ சும்மா ஒரு புக்கு வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போகாம அதுல உள்ள தேவனோட வார்த்தைகளை நம்மளுடைய இருதயத்துல ரொம்ப ஆசையோடு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த வார்த்தைகள் படி நடக்கணும். நம்ம தேவனுக்கு விரோதமா எந்த பாவமும் செய்யாம அவருக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்க வேணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னுமே தெளிவா புரிஞ்சுக்கணும்னா உங்க பைபிளை எடுத்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டுமில்ல, என்னைக்குமே நம்ம பாவம் செய்யாம நம்மளை கேடயமா பாதுகாக்கிற தேவனோட வார்த்தைகளை நம்ம இருதயத்துல ஆசையோடு சேமிச்சு வாழ்றது எப்படி அப்படின்றத குறிச்சு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.